தினமொரு வசனம். சங்கீதம் 119 வசனம் 97, 98. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அமெரிக்காவில் பிரபலமானதும் அங்குள்ளவர்களால் மிகவும் விரும்பி சாப்பிடப்படுகின்றதுமான சில உணவு வகைகளை நான் சாப்பிட்ட போது எனக்கு அது விசேஷ சுவையின்றி சப்பென்று இருந்தது. இதை போய் அமெரிக்கர்கள் எப்படித்தான் விரும்பி சாப்பிடுகிறார்களோ என மனதிற்குள் எண்ணினேன். ஆனால் இந்திய முறை கலாச்சார உணவு வகைகளில் பழகி போன என் நாவுக்குத்தான் அவை சுவையற்றவையே அன்றி அமெரிக்கர்களின் நாவுக்கு அவை சுவையானவைகள்தான். சுவை உணருவதில் எல்லா நாவுகளும் ஒன்று போல இருப்பது இல்லை. அதுபோல தேவன் அருளிய வேத வசனங்கள் என்ற உணவு தேனிலும் மதுரமானது என்று தாவீது கூறினான். ஆனால் வேதம் அநேகருக்கு சலிப்பான ஒரு புத்தகமே. அநேகர் வேதம் படிப்பதை ஒரு கடமையாக செய்கின்றார்களே அன்றி அவர்கள் அதனால் எந்த விசேஷ சுவையையும் திருப்தியையும் காணவில்லை. ஏனென்றால் வேதம் என்பது ஆவிக்குரியவர்களுக்கு மட்டுமே சுவையாயிருக்கும். ஆவிக்குரியவர்களின் இதயத்திற்குத்தான் அது பரவசமானதும் மகிழ்ச்சியானதுமாக இருக்கும். உண்மையான ரட்சிப்பை கண்டடைந்து பரிசுத்த ஆவியினால் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு புதிய சிருஷ்டிகளாக மாறினவர்களுக்கு வேதம் மிகுந்த சுவையானதும் நெடுநேரம் படிப்பதற்கு இன்பமானதுமாக இருக்கும். ஏனென்றால் ஆவிக்குரிய வேதத்தின் சுவையை உணர்ந்திட மாம்சீக இருதயத்தால் கூடாது. ஆவியினால் மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய இருதயத்தால் தான் கர்த்தரின் வேதத்தால் களிப்படையும் உணர்வை பெற முடியும். நான் பங்கு பெறும் சில கூட்டங்களில் கலந்து கொண்டு சத்தியத்தை கேட்பதற்காக சிலர் நூற்றுக்கணக்கான மைல்களை தாண்டி வருவது உண்டு. ஆனால் சிலர் பக்கத்து தெருக்களில் இருந்து கூட வருவதில்லை. அவர்களும் ஆவிக்குரியவர்கள்தான், ஆனால் தாகமில்லை. சத்தியத்தை அறிய வேண்டும், அதனால் ஆத்துமாவில் ஒரு விசேஷ சந்தோஷத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் சத்தியத்தினால் மகிழும் தன்மையுள்ள ஒரு இருதயம் அவர்களுக்கு இல்லை. உண்மையான ஆவிக்குரிய மறுபிறப்பை வாழ்க்கையில் கண்டவர்கள்தான் உண்மையான தேவ சத்தியத்திற்காகவும் தேவ வார்த்தைகளுக்காகவும் மிகுந்த தாகமும் பசியும் உடையவர்களாக இருக்க முடியும். தேவனால் பிறந்தவர்கள்தான் தேவனுடைய வார்த்தைகளை விரும்பி கேட்க இயலும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மனந்திரும்புதலை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.